வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி வந்து டெனன்டிவ் ஆன்சர் கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மொத்த ஓவராலாக வந்துட்டு டெனன்டிவ் ஆன்சர்ஸ் கேஸ் வந்து பார்ப்போம். இது வந்து எனக்கு எங்கே கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 இது வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது நம்மளுடைய யூடியூப் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய வந்துட்டு சேனல்ஸ்லையோ இல்லைனா வந்துட்டு டிஆர்பியோட வெப்சைட்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே பிடிஎஃப்ஸ்லாம் நிறைய போட்டிருப்பாங்க, கொஷின் ஆன்சர்ஸ் பேங்க்லாம். ஸோ இது வந்து நான் பார்க்கும்போது ரேண்டமாக சரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்காக சொல்லணும் அப்படின்றதுனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஷின் ஆன்சர் செக்ஷன் போடுங்க. நம்ம வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி போடணும். ஸோ நம்ம வந்து லேட்டர் டேஸில் போட ஆரம்பிப்போம். இது வந்து விரியல் அப்படின்ற வெள்ளூர் இன்ஸ்டியூட் போல் இது விரியல் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து எடுத்தோம். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து வேற ஒரு அகாடமியோட எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து பிடிஎஃப் இதுக்கு மேலே ரெடி பண்ணி போட ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம என்ன படிக்கிறோன்றது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த அகாடமியில் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு இது எப்போ பாருங்கள் 2013 ஆக்சுவலாக வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் கீழே. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், பின்வரும் காரணிகளில் எது இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் வெற்றி பெற காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பேருடைய ஏன் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நமக்கு வந்து அவங்க ஐரோப்பியன்ஸ் வரும்போது நமக்கு இல்லை. ஓகேங்களா? இங்கிலீஷ் பீப்புள் ஆகட்டும், ஐரோப்பியன்ஸ் வரும்போது இல்லை. ஓகேங்களா? அவங்க வந்து கடற்படையில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ கடல் வழி தான் ஃபஸ்ட்டு வாஸ்கோ ட காமா வந்துவாங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ்களாகட்டும், டச் எல்லாமே வந்து மேக்ஸிமம் கடல் வழி தான் வருவாங்க. ஸோ துருக்கியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து சில பேர் வந்து தரை வழியில் வருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டினோபிளை வந்து பிடிச்சிட்டு 1483 சில்லறைகளில் வந்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ கடற்படையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள், வங்காள ஆசிய சங்கத்தின் மேலான பங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அதாவது பாரம்பரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேற்கு நாடுகள்லேருந்து வெளிப்படுத்துது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்திய சுதந்திர போர் என்ற ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஆக்சுவலாக அது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்திய சுதந்திர போர் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி.டி. சவார்கர். இதுக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வி.டி. சவார்கர் வந்து இந்திய சுதந்திர போர் என்ற நூல். ஓகே, போர்க்கர் அப்படின்னு இரு முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பீகாரில் நடைபெற்ற 1857 ஆண்டு புரட்சியின் தலைவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 பெருங்கழகத்தில் வந்துட்டு நிறைய புரட்சிகள்லாம் வெடிக்கும். நானா சாஹிப், அதுக்கப்புறம் கன்வர் சிங், தந்தை தோப் மங்கள் பாண்டி, ஜான்சி ராணி எல்லாமே வருவாங்க. பீகாரில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எப்படி வச்சுக்கிங்கன்னா காரு. ஓகே, காரில் வந்துட்டு கேன் எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, கன்வர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மொழி வாரியான இந்திய மாகாணங்களை ஏற்படுவதற்கான தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த கூட்டத்தில் நிறைவேற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் கூட்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக லிங்குஸ்டிக்காக தான் நமக்கு வந்து பிரிப்பாங்க. கிட்டத்தட்ட 1956 பீரியட்லாம் வந்துட்டு லிங்குஸ்டிக்காக பிரிப்பாங்க. அப்போ தான் வந்து இன்டிகிரேட்டட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் நேருவும் சேர்ந்து வந்துட்டு இந்த 5 அப்படி சொல்கிறது நிறைய வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணி தான் வந்துட்டு ஆந்திரா ஃபஸ்ட்டு 1956 அந்த டைமில் வந்து பிரிப்பாங்க. ஸோ வந்துட்டு ஆந்திரா தான் முதல்ல வந்துட்டு பிரிக்கப்பட்ட ஒரு வந்து லிங்குஸ்டிக்கான ஒரு மொழிவாரியான மாநிலம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மொழிவாரியான வந்துட்டு மாகாணங்கள் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற தீர்மானம் வந்து எந்த ஐஎன்சி இந்திய நேஷனல் காங்கிரஸில் வந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் காங்கிரஸ் தான். ஓகேங்களா? நாக்பூர் மாநாடு. முதலாவது இந்திய மொழி வாரியான மாநிலமான ஆந்திர பிரதேசம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி இது எல்லாமே தப்பு. ஓகேங்களா? இது வந்து என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் இல்லை அக்டோபர் 1 கொண்டு வருவாங்க. இது வந்து எல்லாமே தப்பான கொஸ்டின். 1953 கொண்டு வந்தாலும் 1956 நிறைய அஃபிஷியல்ஸ் புக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேபி 56 கேட்கலாம், 53 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய யூனியன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் எந்த சட்டம் அல்லது ஒப்பந்தங்களில் அடிப்படையாக இணைக்கப்பட்டது? இது ஏன் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும். வந்து காஷ்மீர் வந்து ஒரு ஒப்பந்தத்தில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, கோவா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஒப்பந்தம் கீழே வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து எந்த ஒப்பந்தம் கீழே வந்துட்டு நம்ம வந்து அடிப்படையாக வந்து இணைவு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சாரி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி 25 கொஷின் பார்க்கலாம். ஸோ மக்கள் வாக்கெடுப்பு மூலம் இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்ட சுதேச அரசர்களின் மாகாணம் எது அப்படின்னு பார்த்தா ஜுனாகர்க். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டேன், காஷ்மீரோட வந்துட்டு எது வந்து இணைக்கப்படுறது அப்படின்னு கேட்டால் வந்துட்டு காஷ்மீர் வந்துட்டு இணைப்பு வந்து அதாவது இணைப்பு வாரியாக வந்து இணைக்கப்பட்ட மாநிலம். இது வந்து மக்கள் வந்துட்டு வாக்கெடுக்க வந்து மக்கள் வந்து அதாவது ஓட் பவர் வச்சு வாக்கெடுத்த வந்து ஒரு சேர்க்கப்பட்ட யூனியன் எது அப்படின்னு பார்த்தா ஜுனாகர்க். ஓகேங்களா? ஜுனாகர்க். ஓகே, ஜுனாகர்க். சுதந்திர
சுதந்திரத்தின் போது இந்தியாவில் எத்தனை வகையான மாநிலங்கள் இருந்தால் 3 வகையான ப்ராவின்சஸ் அந்த மாதிரி மாகாணங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி மாநிலங்கள் 3 வகை தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் போலாந்து பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாந்து பிரிவினை. இதெல்லாம் வந்துட்டு 9th 10th யூனிட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வந்துட்டு நாங்கள் எஃபர்ட் போட்டு நடத்தி நாங்கள் வந்துட்டு அந்த ஆக்சுவலாக வந்து எந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்னா நடத்துகிற ப்ராசஸ் லென்த் இல்லை எங்களுக்கு. நம்ம வந்துட்டு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் ரொம்ப டைம் இருக்கும். ஸோ 3ஆம் போலாந்து பிரிவினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1792. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். ரஷ்யாவின் பேரரசி ஆகிய மகாகாதரின் 2 ஓகே மகாகாதரின் 2ஆம் எந்த ஆண்டு முடிசூடப்பட்டாலும் 1762. இயர்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு ஷார்ட்கட் வைக்காதீங்க, டைம்லைன் வச்சுக்கோங்க. ஏன்னா சில இயர்ஸ் வந்து ஷார்ட்கட் வைக்க முடியும், சில இயர்ஸ் வைக்க முடியாது. டைம்லைன் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 16ஆம் லூயின் புகழ்பெற்ற நிதி அமைச்சரின் பெயர்னா நேக்கர். ஓகே இது வந்து ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கிறீங்கன்னா நேக்கார்னா தான்ப்பா வந்து நமக்கு வந்து ஃபினான்ஸே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டின் மன்னராக முடிசூட கொண்ட ஆண்டு எது? நெப்போலியன் இருக்காரை பற்றி அவர் வந்து பிரான்ஸ் நாட்டில் எப்போ வந்து முடிசூடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெப்போலியன் போனப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1850 சில்லறைகள் 56 சில்லறைகள் வந்துட்டு நெப்போலியன் 3ஆம் நெப்போலியன் வந்து முடிச்சுடுவார். ஃப்ரான்ஸில் தான் வந்து 2ஆம் கட்ட ஃப்ரான்ஸ் வந்து குடியுரிமை, அதாவது எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செகண்ட் ஃப்ரான்ஸ் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஃப்ரான்ஸ் எம்பையரில் நெப்போலியன் மன்னிருப்பார். ஓகேங்களா. அவருடைய மருமகன் தான் வந்துட்டு நெப்போலியன் வந்து 3ஆம் நெப்போலியன். அவர் 1853களில் வந்து சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அழைச்சிக்குவார். 52ல் கவுண்டி ஒடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாசனத்தை இயற்றுவார். ஓகேங்களா. சாசனத்தை ஏற்றி அந்த பேரில் வந்து இவரே வச்சுப்பார். ஸோ நெப்போலியன் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை ஃபஸ்ட்டு நெப்போலியன் எப்போ முடிச்சுட்றாரு அப்படின்னு பார்த்தா 1804. ஓகேங்களா. வியானா மாநாடு வந்து இதோட தலைநகரம் வந்து எந்த தலைநகரமாக வச்சு கூட்டப்படுது அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரியா. ஓகேங்களா. ஆஸ்திரியா. நெக்ஸ்ட்டு இந்திய அரசின் சாசனத்தின் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்நாட்டிலிருந்து பெறப்பட்டது? பிரிட்டிஷில். ஸோ உங்களுக்கே தெரியும் சட்டத்தின் ஆட்சி ரொம்ப முக்கியமான கொஷின். இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த ஷரத் அதாவது ஆர்டிகல் இருக்குது பார்த்தீங்களா, குடிமக்களுக்கு கல்வி அடிப்படையாக உரிமை, இது ரொம்ப ஈஸியான கொஷின். கலிங்கத்து பரணி இது ரொம்ப ஈஸியான கொஷின், ஜெயங்கொண்டார் எழுதினார். திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதினார் கால்டுவெல். இதுக்கான ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுவாங்கன்னா இங்கிலீஷில் என்ன கால்டு. ஓகே யாரை கூப்பிடுவாங்கன்னா கால்டு தான். ஒப்பிலக்கணம் யாருக்கும் கால்டு. நெக்ஸ்ட் வந்து மருதம் முல்லை குறிஞ்சி நெய்தல். ஸோ வந்து மருதத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம்னா நிலம் சார்ந்த இடம். ஓகேங்களா. முல்லை அப்படின்னா வந்து காடு சார்ந்த இடம். குறிஞ்சி அப்படின்னா வந்துட்டு மலை சார்ந்த இடம். நெய்தல் அப்படின்னா வந்து கடல் சார்ந்த இடம். ஓகேங்களா. மருதம்ல பயிர் தொழில். ஓகே இயற்கையே. முல்லையில் ஆடு மாடு மேய்த்தல் கரெக்டாக. அப்போ குறிஞ்சியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடு. ஸோ வந்து எல்லாமே கரெக்டாக. ஆன்சர் வந்து C 1, 2 and 3. ஸோ 20வது கொஸ்டின் பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் அடக்குவதற்கு ஆணை பிறப்பித்த ஆங்கிலேய கவர்னர்னா வெள்ளசி பிரபு. இதே நான் வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோ. வெள்ளையர்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டு கருப்பாக இப்படி சொல்லலாம் வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளையர்கள் தான் நம்ம மக்களை வந்துட்டு ரேசிசம் பார்ப்பாங்க, நம்மளும் துரத்துவாங்க. ஸோ வெள்ளையர்கள் வீரபாண்டியன். சாக்கிய புத்த சங்கம் சென்னையில் டேஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது. சாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்த சங்கம் இருக்கும். அந்த புத்த சங்கம் வந்து அந்த அயோத்திதாசர் இருக்கார் பற்றி ஒரு பைசா தமிழ் அப்படின்ற ஒரு ஜேர்னல் வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஓகேங்களா. அவர் தான் அவர். ஸோ வந்து அவர் தான் சாக்கிய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு புத்த சங்கத்தை வந்து சென்னையில் வந்து தொடங்குறாரு. ஸோ 22வது கொஸ்டின் பாருங்கள். ஆட்டோமன் துருக்கி கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிய ஆண்டு. ஸோ துருக்கியர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க 1453 சொல்லிட்டு. மிக சிறந்த இத்தாலிய ஓவியர் யார் அப்படின்னு பார்த்தா மைக்கேல் ஏஞ்சலோ. இது வந்து மைக்கேல் ஏஞ்சலோ இருப்பார். ரவிவர்மா வந்து எங்கே வந்து மிக சிறந்த ஓவியர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரவிவர்மா. ஓகேங்களா. இத்தாலியில் வந்து மைக்கேல் ஏஞ்சலோ. அப்போ வந்து மார்ட்டின் லூதர் யார், லெமன் கோதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் வந்து ஒரு ஃபிலாசபர். ஓகேங்களா. ஸோ மைக்கேல் ஏஞ்சலோ தான். இப்போ ஏஞ்சல் வந்து எப்பவுமே அழகாக வந்துட்டு ட்ராயிங் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 24வது கொஸ்டின். ப்ரொட்டஸ்டன்ட் பிரிவு யாரால் தொடங்கப்பட்டது? அதாவது ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்ட்டின் லூதர் ஒரு ஃபிலாசபர்னு சொன்ன பார்த்தீங்களா, அவரால் தான் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பிரிவு வந்து உருவாகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின். இந்தியாவிற்கு சுதந்திரம் இதன் மூலம் வழங்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சுதந்திர சட்டம் மூலமாக 1947 சுதந்திரம் வழங்கப்பட்டாங்க. ஸோ 26வது கொஸ்டின் பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் வந்து மகாத்மா காந்தி எப்போ வந்தாங்கன்னா 1915. ஸோ ஃபஸ்ட்டு அவர் அப்போ தான் வராரு. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம காந்தி நேராக க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம நடத்துவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. ஸோ இன்னோட இந்த செக்ஷன் முடிஞ்சது. இன்னும் வந்து நான் நிறைய வந்து இந்த பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கொஷின்ஸ் பேங்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து இன்னும் பிடிஎஃப் பண்ணல. ஸோ பிடிஎஃப் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நான் முடிஞ்ச கிளாஸ் எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு டெலகிராம் ஸ்டார்ட் பண்ணி நான் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த சேனலில் அனுப்புகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு முடிஞ்ச ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த விடியல் நிறைய வந்து காவிய கோச்சிங் அந்த மாதிரி நிறைய கோச்சிங்லாம் அது வந்து இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. ரொம்ப பழைய வந்து கோச்சிங் சென்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா.
தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் பேங்க் போடுறோம். அதே போல் மினிட் மாஸ்டரி சீரிஸ் வந்து நல்லா இருக்குது மேம், ஆனால் நீங்கள் ஃபுல்லாக டீச் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக என்னன்னா வந்து ஃபுல்லாக டீச் பண்ணுறது எனக்கு எந்த அப்ஜெக்ஷன்ஸும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது ஒரு வீடியோ அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டாக அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்க முடியும், உங்களால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியும். இப்போ ரொம்ப லென்த்தாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் போச்சுன்னா உங்களுக்கே ஒரு கட்டத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 10 மினிட்ஸாக நீங்கள் அடுத்தது ஒரு 2-3 டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக பண்ணால் இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட் யூனிட் மட்டும் முடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு 5 ஹவர்ஸ் மாதிரி வரும். அப்போ 1.5 ஹவர் 1.5 ஹவர் போட்டால் கூட நீங்கள் மாதிரி போர் அடிச்சிடுங்க. அதுவும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம போட்டால் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஹஸ்பண்ட். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு எதாவது சீரியஸ் வேணும், இல்லை உங்களுக்கு எதாவது வந்துட்டு எனக்கு இந்த டாபிக் வந்து நீங்கள் நடத்துறீங்களா, எனக்கு இந்த கொஷின்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு நான் நடத்துகிறேன். தென் வந்துட்டு உங்களுக்கு என்ன டாபிக் வந்து இப்போ இம்பார்ட்டன்ட், எனக்கு இந்த டாபிக் நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லை மேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேட்டர் சோலாஸ் படிச்சதில்லை, இல்லை இம்பீரியல் சோலாஸ் படிச்சதில்லை, இல்லைனா வந்து பல்லவாஸ் நான் படிச்சது, தமிழ் மூவேந்தர்களை பற்றி நான் படிச்சதில்லை, இல்லைனா வந்துட்டு நான் வந்து 9th 10th யூனிட் படிக்கவே இல்லை மேம். நான் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஜி பிஜி படிக்கும்போது வந்துட்டு நான் பெருசாக வந்துட்டு அந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி, இட்டாலி, இந்த ஹிட்லர், முசோலினி, மாசினி, கஸ்னி அதில் எதுவுமே படிக்கல மேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எந்த டாபிக் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கலாம் அந்த டாபிக் பேசிக்கலாம் நடத்தும். ஓகேங்களா? தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.